சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கான நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற விபத்துகள் நிகழாவண்ணம் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு உரிய ஆவண செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசிற்கு வலியுறுத்தல். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கோயில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை மற்றும் முறையான பாதுகாப்பும் கொடுப்பதில்லை என்பதால் இதுபோன்ற விபத்துகளுக்கு தொடர்கதையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எங்கும் எப்போதும் அலட்சிய போக்குடனே செயல்படும் ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம். கோவை மேற்கு புறவழி சாலை பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கும் பணியினை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். கோவை மேற்கு புறவழிச்சாலை பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது பாலக்காடு மெயின் ரோடு சுகுணாபுரம் முதல் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கம் பாளையம் வரை இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டது. இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கிறது. 3 பேக்கேஜாக பிரித்து இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முதல் பிரிவில் பார்த்திங்கன்னா இந்த வேலை வேகமாக நடந்து முடியுங்கிற தருவாயில் இருக்குது. செகண்ட் பேக்கேஜ் வந்து நில எடுப்பு முடிந்து இன்னும் ஒப்பந்தம் கோரப்படாமல் இருக்கிறது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பேரவை துணைத் தலைவரின் பேச்சிற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி கண்டனம். 1999 நீங்கள் யாருடன் கூட்டணி வைத்திருந்தீர்கள், அது என்ன நட்பு என்றும் கேள்வி. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் தொழிலாளர்கள் சங்க அங்கீகாரத்திற்கான ரகசிய வாக்கெடுப்பு தேர்தல். அதிமுகவின் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக வெற்றி பெற்றது. காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் 2வது நாளாக அத்துமீறி துப்பாக்கிச் சூடு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் உரிய பதிலடி. பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது ஆதில் அகமது தோகர் என தகவல். காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள குர்ரே என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஆதில் பாகிஸ்தானில் 4 ஆண்டுகள் பயிற்சி பெற்றதாகவும் தகவல். குஜராத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை திட்டவட்டம். இந்திய இளைஞர்களிடம் போதைப் பொருட்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் நிதியை வைத்து சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்ததாக உச்சநீதிமன்றத்தில் தகவல். பஹல்காம் தாக்குதல் கண்டித்து லண்டனில் அமைதி போராட்டம் நடத்திய இந்தியர்களை நோக்கி பாகிஸ்தான் அதிகாரி செய்த சைகை கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி தைமூர் ரஹத் என்பவர் இந்தியர்களை பார்த்து கழுத்தை அறுத்து விடுவேன் என்பது போல சைகை செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சத்துணவு அமைப்பாளரின் கணவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக அரசு பள்ளி ஆசிரியை குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையிடம் பல முறை புகார் கொடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என ஆசிரியை கண்ணீர் மல்க வேதனை. சென்னையில் வடமாநில பெண்ணை ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டும் ஆட்டோ ஓட்டுநர். சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாதிக்கப்பட்ட வட மாநில பெண் சமூக வலைதளத்தில் பதிவு. I don't have a change. I want 163. Then what to do, bhai? I want 163 money only. Take this and give the change. I don't have a change. Hey! Do you? Hey! Yeah. Yeah.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து குடும்பம் நடத்திய இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்காமல் அப்பா ஸ்டாலின் அலட்சியமாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியில் உணவு டெலிவரி செய்ய வந்த ஊழியர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். அதிமுக அரசு பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற அரசாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் திருமணம் செய்வதாக நம்ப வைத்து பெண்ணை கர்ப்பமாக்கிய இளைஞர் பிடிபட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்காமல் விளம்பர மோகத்தில் திளைப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. திருச்சி அருகே கள்ளக்காதலியின் 5 வயது மகனுக்கு மது ஊற்றி கொடுத்து பாலியல் தொந்தரவு கொடுத்த ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் தலைதூக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளதாகவும் இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம் அருகே கிலோ கணக்கில் கஞ்சா பொட்டலங்களை வைத்திருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை அலட்சியமாக இருப்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை அரங்கேறும் அவலம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பதியில் இருந்து திருத்தணி நோக்கி சென்ற பேருந்தில் 5 லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தி வந்த 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நீர் தமிழகத்திற்கு வருகிறதோ இல்லையோ, கள்ளச்சாராயம் மிக எளிதாக லிட்டர் கணக்கில் வருகிறது என மக்கள் விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் அலட்சியத்தால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கேரளாவிலிருந்து சொகுசு காரில் 121 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த 2 சிக்கினர். திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பெற்றோர் வேதனை. திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த பெங்களூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த தடை செய்யப்பட்ட 18 கிலோ குட்கா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் தமிழகத்தில் போதை வஸ்துகள் சர்வ சாதாரணமாக கடத்தப்படும் அவலம். சிவகங்கையில் திடீரென வெளுத்து வாங்கிய கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் வலம் வரும் எலிகளால் மகப்பேறு பெண்கள் அச்சம். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் சிறை என புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளது விடியா திமுக அரசு. வரி வசூல் செய்வதற்காக வீட்டின் முன் குப்பையை கொட்டுவது, பள்ளம் தோண்டுவது என கந்துவட்டிக்காரர்களை விட கொடூரமாக நடந்து கொள்ளும் ஸ்டாலின் அரசு கட்டாய கடன் குறித்து கொண்டு வரும் மசோதா வெற்று விளம்பரமே என மக்கள் சாடல். எங்களுக்கு எந்த நிதியும் வேண்டாம் என ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கித் தலைவர் ஜின் லின்சனுக்கு 1000 நாட்களை கடந்து தொடர்ந்து போராடி வரும் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழு போராட்டக் குழுவினர் கடிதம். புதிய விமான நிலையத்தால் தங்களது வாழ்வாதாரமான வேளாண் நிலமும் குடியிருப்பும் அழிந்து போகும் என வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே அதிக மின்னழுத்தம் காரணமாக 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் டிவி, ஃப்ரிட்ஜ், மோட்டார் உள்ளிட்ட ஏராளமான மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து நாசம். மீட்டர்களை மாற்றித் தருகிறோம் என மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்ததை ஏற்க மறுத்த பொதுமக்கள் உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசிற்கு கோரிக்கை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வீடு புகுந்து இளைஞர் வெட்டி கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் தமிழ்நாடு கொலை நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கர்ப்பிணியான இளம்பெண் பாலடைந்த கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது தொடர்பாக அவரது ஆண் நண்பரிடம் விசாரணை. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் மர்ம மரணங்கள், கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஏவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே தகராறில் 3 கத்தி குத்து விழுந்ததில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சம்பவத்தை கண்டித்து கொலையானவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குடும்ப தகராறில் மனைவியை கிணற்றில் தள்ளி கணவன் கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளி கூட இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக அரங்கேறும் அவலம். காஞ்சிபுரத்தில் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வைத்து கலப்பட போலி தேனை தயாரித்து சுத்தமான தேன் என கூறி பொதுமக்களை ஏமாற்றும் வடமாநில கும்பல். காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்திற்கு வந்து வியாபாரம் என்ற பெயரில் வட மாநில கும்பல் வேலையை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்களை நிரப்புதல், கூடுதல் பணிச்சுமையை குறைத்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம். அனைத்து அரசு துறை ஊழியர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி போராட வைத்ததுதான் ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை என அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. நாகையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல உமிழ்நீர் எனப்படும் ஆம்பர்கிரீஸ் வைத்திருந்த ஒருவர் பிடிபட்டார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டுச் சந்தையில் 2 சக்கர வாகனங்களை திருட முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து சரமாரியாக அடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். சம்பவ இடம் வந்த போலீசாரும் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக பேசியதுடன் வியாபாரிகள் விவசாயிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தில் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குஜராத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கைது. அம்மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி வசித்து வந்தவர்கள் சிக்கினர். வடக்கு சிக்கிமில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் அங்கு சுற்றுலா சென்ற 1000 பேர் சிக்கிய பரிதாபம்.
நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு படையினர் தீவிரம். IPL போட்டியின் 44வது ஆட்டத்தில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று இரவு 7:30 மணிக்கு பல பரீட்சை. சொந்த மண்ணில் விளையாடும் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.